அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசும பயனாளர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறோம். குறிப்பாக முதலாம் கட்ட பயனாளர்களில் எத்தனை பேருக்கு அஸ்வசும கொடுப்பனவு தொடர்ந்தும் கிடைக்க போகுது, எத்தனை பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க இன்னைக்கு சரிபார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான விடயங்களை இன்றைய வீடியோல நாங்க பேச போறோம். அதே போல அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அஸ்வசும கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல சமூர்த்தி ஆணையாளரும் இந்த அஸ்வசும பயனாளர்கள் சம்பந்தமான எதிர்கால திட்டங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை ஊடக சந்திப்பு ஒன்றின் போது வெளியிட்டிருந்தாரு. இந்த அனைத்து விடயங்களையும் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதே போல யூடியூப்ல பதிவிடாத ஏராளமான செய்திகளை உடனுக்குடன், குறிப்பாக அஸ்வசும தொடர்பான நிறைய தகவல்களை நான் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் வீடியோ மூலமா தர முடியாது, எனவே ஃபேஸ்புக்ல பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறவங்க என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல வாட்ஸ்அப் பயன்படுத்துறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை நான் போட்டிருக்கிறேன். அதனூடாகவும் தகவல்களையும் அஸ்வசும தொடர்பான விடயங்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இனி நாங்க விஷயத்துக்குள்ள வரலாம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய தினத்தில் நலன்புரி நன்மைகள் சபை அஸ்வசும முதலாம் கட்ட பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு வரவு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஜூலை மாதம் 2ஆம் திகதி தான் வங்கிகள்ல இடப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை இன்றையிலிருந்து நீங்க உங்களுடைய கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை அல்லது நாளை மறுதினம் பெரும்பாலும் அந்த பணத்தை நீங்க மீள பெறக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவித்தலும் வெளியிடப்படலை. எனவே இந்த திகதியில நீங்க பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க உங்களை ஏமாத்த போறதில்லை. இது சம்பந்தமான தகவல் கிடைச்சா உடனடியா உங்களுக்கு ஒரு காணொலி ஊடாக அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஊடாக நான் உங்களுக்கு தகவல் தர தயாராக இருக்கிறேன். எனவே என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உடனுக்குடன் இந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமாகவும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படலை. நிறைய பேருடைய தகவல்களை சரிபார்க்கும் நடவடிக்கைகள், அதே போல புதுப்பிக்கும் நடவடிக்கைகள், வீடுகளுக்கு மீளாய்வு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான கொடுப்பனவும் இந்த மாதத்தில் வழங்கப்படாது, நிறுத்தி வைக்கப்படும். இந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு இந்த நடவடிக்கைகள் முடிந்த பிறகு அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் கிடைச்சிருக்குது. ஆனா இன்னைக்கு உங்களுடைய கணக்குல இந்த தொகை, ஜூலை மாதத்துக்கான தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு இன்னும் ஒரு சில காலங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், உறுதியா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வழங்கப்படலை அப்படின்னு சொன்னா உங்களுடைய கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக பிற்போடப்பட்டிருக்கலாம் அல்லது இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் விடயம். எனவே இது சம்பந்தமா தெரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இருக்கிற அஸ்வசும உத்தியோகத்துல நீங்க போய் கதைச்சிங்கன்னு சொன்னா தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறுத்தி இருக்கிறாங்களா, இடைநிறுத்தி இருக்கிறாங்களா, அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க சரிவர தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிடைக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்கும். 2030ஆம் ஆண்டு அளவில் நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடாக வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வசும கொடுப்பனவுகளை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு அரசாங்கம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம். 2027ஆம் ஆண்டில் 4 லட்சம் பேருக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும். 2028ஆம் ஆண்டுல இருந்து மிக வறிய குடும்பங்களுக்கு அல்லது மிக தேவையுடைய குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் இடம் காணப்பட்டு இந்த அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில இன்றைய தினத்துல 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எந்த அளவுக்கு முறையாக சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, இந்த காலப்பகுதிக்குள் 6 மாத காலத்துக்குள் அந்த பணத்தை ஒதுக்கிய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி மீளாய்வு செய்யும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. அதே போல 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான முன்னோடி கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடல் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில தான் நடைபெற்றிருந்தது. இதன் போது ஜனாதிபதி அவர்கள் இந்த அஸ்வசும கொடுப்பனவு சம்பந்தமாக பேசியிருந்தார். ஜனாதிபதி அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வசும கொடுப்பனவுகளை பெறும் அல்லது மானியங்களை நம்பியிருக்கும் குடும்பங்களை தொடர்ந்தும் இப்படி கொடுப்பனவுகளை நம்பி வாழும் ஒரு சமூகமாக நாங்கள் வளர்க்க முடியாது, முன்கொண்டு செல்ல முடியாது. இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பாரிய சுமையாக இருக்கிறது. எனவே இவர்களும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செலுத்தும் ஒரு குழுவாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான
நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் கிட்டத்தட்ட 16,000 குடும்பங்களை வந்து இனங்கண்டு அவர்களை வந்து உள சமூக மற்றும் பொருளாதார ஆதரவை வழங்கும் வேலை திட்டங்களுக்குள்ள வந்து உள்வாங்கி அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு நேரடியாக பங்களிப்பு செலுத்தும் ஒரு குழுவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். அதே போல சமுர்தி ஆணையாளர் ஒரு ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்திருந்தார். அவரும் கூட இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொண்டு வருகின்ற இந்த குடும்பங்கள் சம்பந்தமாக கருத்து தெரிவித்திருந்தார். இதுவரைக்கும் 16 லட்சம் பேர் இந்த நன்மைகளை பெற்று வருவதாகவும் எதிர்வரும் வருடத்திலிருந்து அவர்களில் 2 லட்சம் பேரை தலா ஒவ்வொரு வருடமும் இனங்கண்டு அவர்களை நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கான குடிசை கைத்தொழில்கள் சிறு உற்பத்திகளை செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கான நிதி உதவிகள் வழிகாட்டல்களை வழங்கி சமுர்தி நிறுவனம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த நோக்கங்களை இலக்குகளை அடைவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த அஸ்வசம கொடுப்பனவை பெறும் 16 லட்சம் பேர்ல வந்து 12 லட்சம் பேர் வந்து இந்த சமுர்தி திட்டத்துக்குள்ள வருடாந்தம் உள்வாங்கப்பட இருக்கிறாங்களாம். எனவே 2027ஆம் ஆண்டுல 2 லட்சம் பேர், 28ஆம் ஆண்டுல 2 லட்சம் பேர், 29ஆம் ஆண்டுல 2 லட்சம் பேர், 2030ஆம் ஆண்டு அளவுல வந்து இந்த 12 லட்சம் பேரையும் இந்த திட்டத்துக்குள் உள்வாங்கி அவர்களை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செலுத்தும் ஒரு தரப்பாக மாற்றி மானியங்களை நம்பியிருக்கும் ஒரு குழுவாக அல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி இருக்கிறாரு. எனவே இந்த எல்லா விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் 2030ஆம் ஆண்டு அளவுல இந்த நலன்புரி நன்மைகள் திட்டம் முற்றுமுழுதாக நிறைவு செய்யப்பட்டு வயோதிபர்கள் அதே போல அங்கவீனர்கள் விசேட தேவையுடையவர்களுக்கு மாத்திரம் இந்த மானிய முறை வந்து தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். அதே போல மிக வறுமையான குடும்பங்களுக்கு மாத்திரம் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் அப்படின்றது இப்போதைக்கு உறுதியாக இருக்கிறது. இந்த ஜனாதிபதி அவர்கள் சமுர்தி ஆணையாளருடைய கருத்துக்கள் ஏனைய அமைச்சர்களுடைய கருத்துக்கள் இவற்றை வைத்து பார்க்கும்போது 2030ஆம் ஆண்டு அளவுல இந்த நலன்புரி நன்மைகள் திட்டத்தை வந்து அல்லது அஸ்வசம கொடுப்பனவு திட்டத்தை வந்து முற்றுமுழுதாக நிறைவு செய்ய போறாங்க அப்படின்றது உறுதி. எனவே அதையே நம்பி இருக்காம இப்படியான நலன்புரி திட்டங்கள் அல்லது சிறு கைத்தொழில்கள் குடிசை கைத்தொழில்களுக்காக நிவாரணங்கள் வழங்கப்படும் போது பயிற்சிகள் வழங்கப்படும் போது கடன் உதவிகள் வழங்கப்படும் போது உபகரணங்கள் வழங்கப்படும் போது அந்த திட்டங்களுக்குள்ள உங்களையும் உள்வாங்கிக் கொள்றதுக்கான நடவடிக்கைகளை செய்து நீங்களும் விண்ணப்பிச்சு அந்த திட்டங்களுக்குள்ள நீங்களும் இணைஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன், RJ ரமீஸ் ரிப்போர்ட். அதே போல என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதனூடாகவும் நிறைய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். RJ ரமீஸ் என்பது என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம். அதே போல வாட்ஸ்அப் சேனல் ஊடாகவும் நீங்க நிறைய தகவல்களை உடனுக்குடனான செய்திகளை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம்.